கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி இங்கே நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பாருங்கள், ஒரு அருமையான வார்த்தையை நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு என்பதாக இங்கே வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் பிரச்சனைகளுக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு. நீண்டு கொண்டே போகிற உங்கள் பிரச்சனைகளுக்கு முடிவை கர்த்தர் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் நீண்டு கொண்டிருக்கிறது? அந்த பிரச்சனைகள் நீண்டு கொண்டே போய்கொண்டிருக்கிறதா? முடிவில்லாமே போய்கொண்டிருக்கிறதா? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் மூலமாக உங்களோடு கூட பேசுகிறார். என் மகளே, நீ கவலைப்படாதே. என் மகனே, நீ கவலைப்படாதே. உன் பிரச்சனைகளுக்கு நான் ஒரு முடிவை உண்டாக்குவேன். ஏனென்றால் அவர் முடிவை உண்டாக்குகிற தேவன். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வை கொடுக்கிற தேவன் அவர். அவரிடத்துல நம்முடைய பிரச்சனைகளுக்கான முடிவு இருக்கிறது. அருமையானவர்களே, சோர்ந்து போகாதிருங்கள். நம்முடைய பிரச்சனைகளுக்கு அவர் முடிவை உண்டாக்க போகிறார். உங்கள் போராட்டத்துக்கு ஒரு முடிவை உண்டாக்க போகிறார். நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற துன்பத்துக்கு ஒரு முடிவை உண்டாக்க போகிறார். உங்கள் கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை உண்டாக்க போகிறார். உங்கள் வியாதிகளுக்கு ஒரு முடிவை உண்டாக்க போகிறார். உங்கள் வறுமை தரித்திரங்களுக்கு ஒரு முடிவை உண்டாக்க போகிறார். உங்களுடைய எல்லா விதமான கஷ்ட காலங்களுக்கு ஒரு முடிவை கர்த்தர் உண்டாக்க போகிறார். உங்கள் கண்ணீருக்கு ஒரு முடிவை உண்டாக்க போகிறார். உங்கள் வேதனைகளுக்கு ஒரு முடிவை உண்டாக்க போகிறார். உங்களுடைய பாடுகளுக்கு ஒரு முடிவை உண்டாக்க போகிறார். உங்களுடைய துக்கத்திற்கு ஒரு முடிவை உண்டாக்க போகிறார். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை நிச்சயம் உண்டாக்குவார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. கோர்ட்ல வழக்காடி கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு சரியான ஜட்ஜ்மெண்ட் வரும். அல்லேலூயா, வெற்றியான ஜட்ஜ்மெண்ட் வரும். உங்களுக்கு ஒரு முடிவை கர்த்தர் உண்டாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் வழக்காடுகிறவர். உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் யுத்தம் செய்கிறவர். உங்களோடு கூட இருக்கிறார். கவலைப்படாமல் தைரியத்தோடு கூட இருங்கள். காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் அவர். காரியங்களை ஜெயமாய் மாற பண்ணுகிற கர்த்தர் அவர். உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து, உங்களுக்கு வெற்றியை கொடுத்து, உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த வல்லவராக இருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே, வேலையில் கூட உங்களுடைய பாத்திரங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆமாண்டவரே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஒரு நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீர் ஆண்டவரே. இந்த வேலையில் கூட முடிவை உண்டாக்குகிற தேவனப்பா நீங்கள். ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு முடிவை உண்டாக்குகிற தேவனப்பா நீங்கள். ஆண்டவரே, இந்த வேலையில் கூட ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கு நீர் முடிவை உண்டாக்குகிறவராக இருக்கிறபடி நாளுமே துதிக்கிறோம். ஆண்டவரே, பிரச்சனைகளின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். போராட்டத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். நசரனாக இயேசு நாமத்தில் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும், ஒவ்வொரு போராட்டங்களுக்கும் கர்த்தராகிய தேவனே முடிவை உண்டாக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, ஒவ்வொருடைய வேதனைகள் மறைந்து போகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய பாடுகள் மறைந்து போகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய துக்கங்கள் மறைந்து போகட்டும் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நீர்தாமே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற வேதனைகளையும் துக்கங்களையும் மாற பண்ண முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அன்றைக்கு மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றினீரே தகப்பனே. மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றின தேவன் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. இந்த வேளையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற மாறா போன்ற கசப்புகளை, மாறா போன்ற பிரச்சனைகளை, மாறா போன்ற கஷ்டங்களை, மாறா போன்றதான வறுமை தரித்திரங்களை என் ஆண்டவராக இயேசு நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றுகிற தேவன் இயேசு. மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றுகிற தேவன் இயேசு. இந்த வேளையில மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் மாற்றத்தை உருவாக்குகிறவர், மாற்றத்தை கொண்டு வருகிறவர். நீர் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான எல்லா பிரச்சனைகளுக்கு முடிவை உண்டாக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீரோடு நிற்கிறார்களே, ஆகார் வனாந்தரத்தில் அழுது புலம்பிக் கொண்டிருந்தது போல கண்ணீரோடு நிற்கிறார்களே. வழி தெரியாமல் நிற்கிறார்களே. என்ன செய்வதென்று தெரியாமல் நிற்கிறார்களே. எப்படி நடக்குமோ என்கிற தெரியாத சூழ்நிலையில் இருக்கிறார்களே. என் தேவனாகிய கர்த்தர் கண்ணோக்கி பார்க்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் கண்ணோக்கி
நோக்கி பார்க்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. நீ சொன்னீரே, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னீரே. ஆமாண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் விடுவிக்க முடியாய் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய பிரச்சனை அவர்களை வெளியே கொண்டு வர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அல்லேலூயா. சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர், சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் இரக்கம் செய்வீராக. நீங்க சொன்னீங்களப்பா, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆமாண்டவர், நீர் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தராக இருக்கிறபடினாலே எல்லாவற்றிலும் எங்களை வெளியே கொண்டு வருவீராக. அல்லேலூயா. இந்த வேளையில் ஒவ்வொருடைய பிரச்சனைகளுக்கு முடிவு வரணும், முடிவு வரணும். இன்னைக்கு ஒரு முடிவு வரணும் ஆண்டவரே. நீண்ட காலமாக நீண்டு கொண்டே இருக்கிறது ஆண்டவரே, முடிவு இல்லாம போய் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. பல ஆண்டுகளாக பல வருடங்களாக ஓடிக்கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இந்த பிரச்சனைகளுக்கு முடிவே இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த பிரச்சனைகளுக்கு முடிவை உண்டாகுங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த பிரச்சனை முடியணும். இயேசுவின் நாமத்தில் இந்த பிரச்சனை சீக்கிரமா முடியணும். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரம் சொன்னீங்களே, அது சீக்கிரத்தில் நீங்கட்டும். அது சீக்கிரத்தில் நீங்கட்டும். இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கட்டும். இந்த லேசான உபத்திரவம் கர்த்தர் இறங்கும்படியாய், கர்த்தர் சகாயம் பண்ண முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த வேலையில வேலை இல்லாத தடுமாறி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் வேலைகள் கிடைப்பதாக. வேலை இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் வேலை வாய்ப்புகள் வாய்க்க பண்ணுவீராக. வேலை வாய்ப்புகளை வாய்க்க பண்ணுவீராக. அரசாங்க வேலைகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. வெளிநாட்டு வேலைகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. இந்த வேலையை ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில வேலை வாய்ப்புக்கான தடைகளை கர்த்தர் அப்புறப்படுத்துகிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். பொருளாதாரத்தில் காணப்படுகிற பின்மாற்றங்கள், பொருளாதாரத்தில் காணப்படுகிற தேக்க நிலைகள் எல்லாம் மறைந்து போவதாக. பொருளாதாரத்தில் பெருக்கத்தை உண்டாக்குங்க ஆண்டவரே. பொருளாதாரத்தில் ஆசீர்வாதத்தை உண்டாக்குங்க ஆண்டவரே. பொருளாதாரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் மேன்மை அடையத்தக்கதான கிருபை செய்யுங்க. பொருளாதாரத்தில் நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஒரு பெருக்கம் உண்டாவதாக. பெருக்கம் என்று சொல்லுகிற ஆண்டவரே, பொருளாதாரத்தின் பெருக்கம் உண்டாகட்டும் ஐயா. வறுமைகள் விலகட்டும், தரித்திரங்கள் விலகட்டும், இல்லாத சூழ்நிலைகள் விலகட்டும். இந்த வேளையில கூட ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வர முடியாதபடி இருக்கிற தடைகள், இந்த நாட்களில் அந்த தடைகளை உடைப்பீராக. மத்தேயு 18:18 பிரகாரமாக ஜெபிக்கிறோம். இந்த பூமியில எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும் சொன்னீங்களே. எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் சொன்னீங்களே. இந்த வேளையில கூட ஆண்டவரே, இதோ தடைகளை உண்டாக்கி கொண்டிருக்கிற அந்தகாரத்தின் வல்லமைகள் எங்கள் வாழ்க்கையில அற்புதங்கள் அதிசயங்கள் ஆண்டவர் நடக்க முடியாதபடி தடை பண்ணி கொண்டிருக்கிற பொல்லாத வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் காட்டுகிறேன். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன், அந்தகாரத்தின் கிரியைகளை ஒருமனப்பட்டு காட்டுகிறோம் ஆண்டவரே. நீரும் அவைகளை கட்டி போடுவீராக ராஜா, விடுவிப்பீராக ராஜா. தடைகள் எல்லாம் விலகுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தடைகள் எல்லாம் நீங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள் வெளியேறுவதாக. குடும்பங்களில் சமாதானத்தை கெடுக்கிற வல்லமைகள் ஆண்டவரே, பிசினஸ்ல சமாதானத்தை கெடுக்கிற வல்லமைகள், ஒரு மனதை கெடுக்கிற வல்லமைகள் ஆண்டவரே, ஒன்னஸ் ஆஃப் மைண்டை கெடுக்கிற வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். குடும்பத்தில் சமாதானம், வேலையில சமாதானம், இருக்கிற இடங்களிலே சமாதானம், ஒருமனம், ஐக்கியம், அன்பு இயேசுவின் நாமத்தில் புதுப்பிக்கப்படுவதாக. எங்கள் சமாதானத்தை எந்த ஒரு மனுஷனும் கெடுக்க கூடாது ஆண்டவரே. இப்பொழுது துன்மார்க்கர்கள் எங்களை விட்டு விலகட்டாண்டவரே. எங்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய நபர்கள் எங்களை விட்டு விலகட்டாண்டவரே. எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்கள் எங்களை விட்டு விலகுவார்களாக இயேசுவின் நாமத்தினால. ஷபாலா துடபாலாபா ரிகாதாரபாலா துரபா. ஆண்டவரே, நீங்க சொன்னீங்களே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே ஊழியத்துக்கு விரோதமாய், சபைகளுக்கு விரோதமாய், ஆண்டவரே ஸ்தோத்திரம், பிசினஸ்களுக்கு விரோதமாய், ஆண்டவர் அவர்கள் நடத்துகிற ஷாப்புக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மனுஷிக வல்லமைகள், பொல்லாத வல்லமைகளை அப்புறப்படுத்துகிறோம். எங்கள் எல்லைகளை விட்டு அவர்கள் கர்த்தர் அப்புறப்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. சேனைகளின் கர்த்தருடைய கரம் எங்கள் மீது நன்மையாக இருக்கட்டும். சேனைகளின் கர்த்தருடைய கரம் எங்கள் மீது நன்மையாக இருக்கட்டும். என் ஆண்டவராக இயேசு நன்மையை மாத்திரம் செய்வீராக. என் ஆண்டவராக இயேசு நன்மையை மாத்திரம் எங்கள் வாழ்க்கை செய்வீராக. எல்லா தீமைகளும் எங்களை விட்டு விலகட்டும் தகப்பனே. எல்லா தீமைகளும் எங்களை விட்டு விலகட்டும் தகப்பனே. நீர் நன்மையை மாத்திரம் செய்யுங்க. நீதிமொழிகள் 23:18 அப்படியே எங்கள் வாழ்க்கையை நிறைவேறட்டும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுவதாக
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.